Hi friends, Airbass segment-க்கு True Wireless Earbuds நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இந்த செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி Boult ஆடியோ பிராண்ட்ல இருந்து Z35 அப்படிங்கிற இந்த True Wireless Earbuds ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த TWS ஓட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். Airbass செக்மெண்ட்க்கு உள்ளாடி நல்ல ஒரு TWS வாங்கணும் அப்படினா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த TWS பொறுத்த வரைக்கும் Amazon மற்றும் Flipkartல 999க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்கணும் அப்படினா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் டைப்ல பாக்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா TWS போட்டோ வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே Z35 அப்படிங்கறத பெருசா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளாடி TWS டைப் C சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு வந்து இருக்குது. இந்த வாரண்டி கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வாரண்டி வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணீங்க அப்படின்னா ₹100 கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக வந்து இருக்குது. மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. பாலிகார்பனேட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை வந்து பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கனால சார்ஜிங் கேஸை வந்து ஸ்பீடாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேஸ்ல இருந்து இயர்பட்ஸை வந்து வெளியே எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணனால இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக இருக்குது. கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக இருந்தாலும் காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. என்ன பண்ணாலுமே இயர்பட்ஸ் வந்து கீழே வந்து விழலை. இயர்பட்ஸில் IPX5 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. இயர்பட்ஸோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. டச் கண்ட்ரோல் மூலமாக மியூசிக் மற்றும் கால்ஸை கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். இயர்பட்ஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போல்ட் ஆடியோ பிராண்டு பொறுத்த வரைக்கும் லோ லேட்டன்சிக்கு அதிகமாக வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாம் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 45 மில்லி செகண்டில் இருந்து 65 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி வந்து கிடைக்குது. நீங்கள் கேம் விளையாடும் போது அங்கே உள்ள சவுண்டு வந்து பெரிய அளவுக்கு டிலே வந்து உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பெரிய டிரைவர் வந்து இருக்கனால சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இதன் காரணமாக வெளியே உள்ள நாய்ஸ் வந்து அதிகமாக வரல. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ENC டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுது. இதன் காரணமாக கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா $1000 செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. சார்ஜிங் கேஸில் 300 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸில் 35 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 32 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸில் 10 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது அப்படின்னு பிராண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நார்மல் யூசேஜுக்கு 6லேருந்து 8 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இந்த TWSஐ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணனால ஆடியோ வந்து லவுடாக வந்து இருக்குது. அதே போல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. ரொம்ப பஞ்சியாக பேஸ் வந்து இந்த TWSல இருக்குது. $1000 செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி ரொம்ப அதிகமான பேஸ் உள்ள TWS வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.